சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும். அவர் திடீர்னு அந்நியனா மாறுவாருங்க, திடீர்னு அம்பியா மாறுவாருங்க. இந்த மண்ணிலே என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். ஈவுகே சேலங்கவனும் பேரன் போடுவான். நான் கொள்கை பேரன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னை தான் சொல்லுவாரு, அவரை சொல்ல மாட்டார். வெக்கம் இல்லாம பெரியார் பெரியாருக்கா ஓட்டு? 1000 பெரியார் எனக்கு, என் சொந்த பெரியார் எனக்கு 1000 இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் இல்ல. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதானே விமர்சனமா உலகமே ஏத்துக்கணுங்க. நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். மொழி மேல பற்றலாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா? தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். இங்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகளை விட நான் அதிகமாக பெரியாரை நேசிக்கிறவன், போற்றுகிறவன், பின்பற்றுகிறவன். அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன், இனி இறுதி வரை உறுதியாக நிற்பேன். நாம் பெரியாரை அப்படியே ஏற்கிறோம். பெரியாருடைய கடவுள் மறுப்பை கூட அறிவியல் ஆய்வு என்று அப்படியே ஏற்கிறோம். பெரியாருடைய சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு, பகுத்தறிவு கருத்துக்கள் அத்தனையும் நாம் அப்படியே இருக்கிறோம். காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். காலையில அப்படி ஒண்ணு பேசுறீங்க, மதியம் இப்படி ஒண்ணு பேசுறீங்க, கேட்கறது